அனல் பறக்க வைக்கும் 5 கட்சிகள். வெல்லப்போவது யார்? டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வழங்கும் தேர்தல் சதுரங்கம் 2026. டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம். உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. கோயம்புத்தூர்ல தனிச்சிறப்பான மரச்செக்கு எண்ணெய் ஆலை இருக்குதுங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் தொடங்கி முருங்க விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட்டு மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விக்கிறாங்க. தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் 9087128388. டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சேனல்ல நீங்க அப்பப்ப வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் விஜய் மகாலட்சுமி. பை பாய். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நடிகர் விஜய் முதலாக மு.க. ஸ்டாலின் அவர்களை பெயர் சொல்லி மேடையில் அழைத்தும் மோடி அவர்களை பெயர் சொல்லி மேடையில் அழைத்தும் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தன்னுடைய கன்னி பேச்சு என்று சொல்லலாம், மெய்டன் ஸ்பீச் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அத்தகைய ஒரு மேடை பேச்சை விஜய் தொடங்கியிருக்கிறார். இது எத்தகைய தாக்கங்கள், விளைவுகள் ஏற்படுத்தப் போகின்றன என்பது பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகை விஜய் இப்போ தான் தன்னோட கட்சி ஆரம்பித்து எல்கேஜி யூகேஜி ஆரம்பித்து அவர் எடுத்துமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கன்னி பேச்சில் வந்து மோடி ஸ்டாலின் அப்படின்னு பேர் சொல்லிட்டாரு. அதே தொண்டர்களுக்கு வந்து எட்டி 2 நிமிஷம் கை தட்டுறாங்க. அப்படிங்கிற போது இப்போ எப்படி ஒரு படி மேலே போய் சொல்லிட்டாரு, போட்டியே எங்களுக்கு திமுகக்கு தான். அவர் எவ்வளோ ஒரு இப்போ காமெடியை பாருங்க. அதுக்கு சொன்ன சி ஓட்டர்ஸ் ஃபோர்காஸ்டிங் நீங்கள் பார்த்தீங்களா? முதல் நாள் சொல்கிறாரு விஜய், எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டியே, எதிரியே திமுக தான் சொல்கிறாரு. அடுத்த நாள் சி ஓட்டர் என்ன சொல்லுது, மு.க. ஸ்டாலின் முதல் இடம், 2வது இடம் சார். அது விஜய் சீக்வன்சி சார். அதான் சார், சி ஓட்டரை வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம், விஜய் இன்னைக்கு பேசணும்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடலான்னு பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிகைண்ட் ஆஃப் தி ஸ்கிரீன் வந்து ஆதவ் அர்ஜுன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க அரசியல் காமெடி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிறாங்க. இது வந்து அவர் சீமான் விஜய் வந்து அவருக்குன்னு 100 கோடி ரூபாய் வந்து வருவாயை விட்டு போட்டு வந்திருக்காருன்றாங்க. அவர் அரசியல் நோக்கமா வந்திருக்கிற அவர் இவ்வளவு காமெடியா பண்ணணும். இந்த டிஎன்டிவி ஊடகத்தின் மூலமா விஜய்க்கு நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல அரசியல் ஆலோசகர் வச்சுக்கோங்க, சிறந்த ஆலோசகர் வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்து விஜயகாந்தே வந்து அவ்வளவு அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு வர்ற போத அவர் படிக்காட்டி கூட நீங்க கூட படிச்சுக்கிறீங்க, இங்கிலீஷில் பேசுறீங்க, எல்லாத்தையும் இது பண்றீங்க. அரசியல் அனுபவம் பெற்ற விஜயகாந்த் வந்து அன்னைக்கு பல சீனியர்ஸ் தலைவர்கள் கூட வச்சிருந்தாரு. குறிப்பா சொல்ல போனா பண்டூரி ராமச்சந்திரன் வந்து அவைத்தலைவராக வச்சிருந்தாரு. நான் வந்து அவர் கூட விஜயகாந்த் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டான போது நான் அவர்கிட்ட ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக சில விஷயங்களை கேட்டேன். ஏன்னா எப்படின்னா ஒரு விஜயகாந்த் எப்படி கட்சி நடத்துறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குற போது அவர் அப்படின்னு சொல்லிட்டு காது கட்ட வந்து சொல்கிறதவே கேட்கறது இல்லை, என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. 10 விஷயம் சொன்னால் ஒரு விஷயத்தை தான் கேட்குறாரு. இப்படி போனால் எப்படி கட்சி நடத்துறது அப்படின்ட்டு சொன்னார். ஸோ அந்த 10 விஷயம் சொல்கிறதுக்கும் கூட விஜய்க்கு ஆள் இல்லை. இது இல்லைங்க, இப்போ இருந்தாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து ஐயநாதன் ஒருத்தர் வந்தார், அப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்தார், ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தார், ஏற்கனவே இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் மறந்துட்டேன் நான். இப்படி நிறைய பேர் வந்து எல்லாரும் வந்து ஒவ்வொரு திசைக்கு அவர் இழுத்துட்டு போயிருக்காங்களே தவிர அவர் நிலைக்குள்ள வைக்கவே இல்லை அப்படிங்கிறதா பிரச்சனை. எல்லாருமே ஜெயலலிதா ஆக முடியுமா சார்? இவர் ஃபேண்ட் போட்ட ஜெயலலிதா நினச்சிட்டு இருக்காரு விஜய். அதாவது ஜெயலலிதான்னா சாதாரண இதில்லை, அந்த வந்து ஆளுமை வந்து சாதாரண இல்லை. 1980 91 வரைக்கும் 10-11 வருஷம் வந்து கட்சிக்குள்ள எத்தனை கஷ்டங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை திட்டு, எத்தனை வார்த்தைகள் அதெல்லாம் வாங்கினதுனால தான் அவங்க 10-11வது வருஷத்தில் வந்து முதலமைச்சர் ஆனாங்க 91. இவர் வந்து எடுத்ததுமா 1 வருஷத்தில் ஆகிடுவாருமா. அதனால் வந்து விஜய் அவர்கள் வந்து கற்றுக்குட்டி நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது. அதெல்லாம் விட நீங்கள் எந்த பக்குவமும் இல்லாத ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களெல்லாம் வந்த உடனே பொறுப்பு கொடுக்குறதுங்கிறதே முதல்ல வந்து ஒரு சரியில்லாத ஒன்று. நான் என்னன்னா, யாராவது ஒரு மூத்த தலைவர்களையாவது நீங்கள் வந்து அங்கே வச்சிருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். ஒருத்தர் கூட இல்லையே அரசியல். ஏன் அவங்க அப்பாவே நல்ல அரசியல் தலைவர், அது விட மாட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் குடும்ப அரசியல் ஆயிரும். அவர் வந்து வேட்கையோடு உட்காந்து அந்த வேடிக்கை பார்க்குற போது நமக்கு கஷ்டமா இருக்குது. குடும்ப அரசியல் எத்தனை நீதி பிழைத்தது, நீதிக்கு தண்டனை, இப்போ என்ன படங்கள் எல்லாம் எடுத்த போது அவரு நிறைய விஷயங்கள் சொல்லுவார், சமூகத்துக்கு சொல்லுவார். அவரோட ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆள் தேவையா? அவரவே சரி, நீங்க வேண்டாம், அது குடும்ப அரசியல் ஆயிரும். நான் என்ன வெளியில யாராவது வந்து பண்ணலாம், ஒரு அமர்வைக்கலாம். பலகரப்பையா போனாரு, போன வேகத்துல வந்து முதல்ல பலகரப்பையா பாராட்டி பேசினாரு, 1 வாரம் கழிச்சு விஜய் திட்டி பேசுறாரு. அப்புறம் இவரு இன்னும் நிறைய போனாரு. ஆமா, எல்லாம் போன வேகத்துல வந்து திட்டுறாங்க.
அது அவங்களெல்லாம் வச்சு நீங்க எந்த அரசியல் கட்சி நடத்த முடியாது. இவர்களெல்லாம் எங்கேயுமே நிலையாக நின்றவர்கள் அல்ல. இல்ல நீங்க இவங்க நான் சொல்லக்கூடிய இவங்க யாருமே நிலையாக எங்கேயுமே நின்று வந்து அரசியல் செய்தது கிடையாது. தமிழர் மணி வேணா கூப்பிட்டு வச்சுக்கோ, அவரும் நிலை இல்லையே. ரஜினி பிரச்சனை என்னன்னா விஜய்க்கு வந்து வந்து எப்படி சொல்லுவாங்க, டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் ஃபுட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நிறைய சமையல்காரர்கள் ஒன்று சேர்ந்தானா வந்து உணவை கெடுத்துறாக்கிடுவான். இப்போ அதுதான் விஜய் சுற்றி நடக்கக்கூடிய இருக்கு. இதுக்கு ஒண்ணுமே இல்லை. சீமான் ஒரு ஒற்றை மனிதர் கேட்டிருந்தா கூட நேரம் விஜய் வந்து ஒரு உருப்படியான ஒரு அரசியல் கட்சியா மாறி இருக்காங்க. அவர் அவ்வளவு வந்து அந்த பையனை அவ்வளவு விஜய் நம்பினார். அவரு இந்த பையன் சரியா வந்துடுவான்னு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரு கருவாட்டு சாம்பார் ஆயிட்டார். இந்த கொள்கை அந்த கொள்கையான ஒரு கொள்கையும் இல்லாம ஒரு 4-5 தலைவர்கள் படத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அதான் கொள்கைன்னு போயிட்டு இருந்தா அது எப்படிப்பட்ட ஒரு அரசியலா இருக்க போகுது? அது எப்பப்பெல்லாம் முட்டுச்சந்தில் போய் விஜய் நிற்கிறாரோ அப்பப்பெல்லாம் வந்து சீமான் கை கொடுத்து காப்பாற்றுறாரு, கூப்பிட்டு பேசுறதாகவும் இரவில் வந்து இது என்ன செய்யலான்னு இப்படின்னா அப்படின்னாங்கிற மாதிரி விஷயங்கள் அவர் கூட அணுகுமுறை இருக்கிறதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கும். இப்போ அவர் இப்படி நடந்துருச்சு, என்ன செய்யலாம் எது செய்யலான்னு இவருக்கு சொல்றதை அவர் கேட்டுக்கிறாரு அப்படிங்கிற தகவல் நம்ம கேட்டு வந்து உருப்படி ஆகிக்கலாமே. இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு, இன்னும் 6 மாசம் இருக்குது. அதாவது ஏற்கனவே அவர் சில விஷயங்கள் நாசுக்கா அரசியல் எப்படி போகணும் தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி இருக்கணும், சில இடங்கள்ல புரிஞ்சா கூட புரியாத மாதிரி நடந்துக்கணும், சில இடத்துல பேசிதாகணும். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்பட்டால் தான் அரசியல் ஜெயிக்க முடியும். நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா மு.க. ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ எந்த இடத்துல இது வரைக்கும் சீமான் பெயரே சொன்னது கிடையாது. எதுக்கு பண்றாங்கன்னா நீ நான் பேரை சொன்னா நீ வளர்ந்துருவ, இன்னும் வளர்ந்துருவ அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு பெரிய சக்தியா பாக்குறாங்க. ஆனா அதையும் தாண்டி அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய மிக முக்கியமான ஒரு கட்சி ஒரு அமைதியாக இருந்தே அந்த பேர் சொல்லாம வந்து வளர விடாம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி வளர்ச்சி பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் வந்து நுட்பமா தான் போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, செய்தியாளர்கள் போய் சில பேர் மு.க. ஸ்டாலின் கிட்டவோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் கிட்டவோ பேசுகிற போது அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க நக்கல் பண்ணுறதுக்குன்னு சீமானை பற்றியே கேள்வி வைப்பாங்க. ஒரு ப்ரெஸ் மீட் சீக்கிரம் முடியாதுன்னா சீமானை பற்றி தான் கேள்வி வைப்பாங்க. சீமானை பற்றி கேட்டால் இப்போ கிளம்பிடுவாங்க, அவங்க மூஞ்சி உடனே மாறும். அது மாறும். அதுக்கு காரணம் வந்து அவருக்கு ஒரு சின்ன கிடைத்த வெற்றி தான், அங்கீகாரம் தான். ஏன்னா நீ எப்போ வேணாலும் பேச போ, என்ன ஏற்கனவே நம்ம தீண்டத்தகாதவரா சீமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பேசணும். ஸோ அதன் அடிப்படையில் எவ்வளோ நாளைக்கு நீ பேசாமல் போவேன்? உன்னோட வளர்ச்சி வந்து அதாவது எந்த ஒன்றுக்குமே சமூகத்தில் முதல் ஏளனம் செய்தல், எதிர்ப்பு தெரிவித்தல், அடுத்து ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற 3 நிலைப்பாடு தான் எல்லா இடத்துலையும். இதில் அப்படி இல்லை. இவங்க திமுக பொறுத்தவரை ஏளனம் செய்தல் முடிஞ்சது, எதிர்த்தல், அடுத்தது அழித்தல். அதுதான் இவங்களுடைய எல்லா கட்சியும். சீமானை மட்டும் இல்லை, விஜயகாந்த் அப்படிதான் அழிச்சாங்க. ஆமா, எல்லா கட்சியும் அப்படிதான். காரணம் நம்மளே நிறைய நியூஸ்ல பார்ப்போம். காயிதே மில்லத்து கட்சி உடைக்கலையாங்க. திமுக உடைக்காத ஏதாவது கட்சியோ, உடைக்காத ஒரு அமைப்போ, உடைக்காத குடும்பமோ இருக்கா? உடைத்தா தான் நாம நிக்க முடியும். அதுதான் வீழ்ச்சியே நம்ம வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம சித்தாந்தம். சித்தாந்தம் தான். ஆமா, அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் அப்படி வச்சா தான் நம்ம இருக்க முடியும். ஆலமரத்துக்கு கீழே எந்த ஒரு வேரும் வளரக்கூடாது அப்படிங்கிறது அதனோட இயல்பு. அதன் அடிப்படையில் தான் அது வளர்ச்சி. ஆலமரம் அப்படிதான், ஆலமரம் ஆண்டாண்டு காலம் இருக்க காரணம் அதுதான் காரணம். வேற எந்த வேரும் அங்க வர முடியாது அப்படிங்கிறதா அதனோட அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் இவர் ஒரு தனி ரூட் எடுத்து போயிட்டு இருக்காரு. இப்ப விஜய்க்கு வந்து அதுதான் காரணம். தன்னோட கட்சி வளர்றதுக்கு காரணமா ஒரு நல்ல விஜயினுடைய இந்த பேச்சில் ஒரு இது பாத்தீங்களா, முதல்ல மாதிரி குழப்பமெல்லாம் இல்லாம இப்ப வந்து அரசியல் பேச தொடங்கியிருக்காரு. சித்தாந்தத்தை விட்டுட்டு அரசியல் பேச தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறது இந்த நடந்து முடிந்த கூட்டம் வந்து சொல்லுது. ஆனா அடுத்த நாளே இந்த சி போட்டர் கணிப்பை போட்டு ஒட்டு முதல் நாள் அந்த விஜயினுடைய கூட்டத்தை அசிங்கப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சி போட்டஸ் நீங்க கருத்து கணிப்பு ஒரே ஒரு வரியில நம்ம சொல்ல தனியா பேசுவோம். அது தெரியும், ஒரு சாம்பிளிங் தான். ஒரு 7 கோடி பேர் உள்ள 7 கோடி பேர் உள்ள மக்கள்கிட்ட வந்து 7000 பேர்த்திட்ட வந்து நீ கேட்கக்கூடிய ஒப்பீனியன் தான் அது. எல்லா கருத்து கணிப்புகளும் அப்படிதான். இப்போ பத்திரிகை உடையாளர்கள் எடுத்தோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட துல்லியமா இருக்கும். அந்தந்த மாவட்ட பத்திரிகையாளர்கள், தாலுக்கா பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு தெரியும். அது வந்து ஓரளவுக்கு சரியா இருக்கும். இவர்கள் எல்லாமே வந்து இந்த சோப்பு விற்பாங்க தெரியுங்களா, பெண்கள் ஆண்கள்லாம் அவங்க கையில் பேப்பர் கொடுத்து அனுப்பிச்சிருது. அப்போ அவங்களுக்கு தெரியாது, அவங்க குறை சொல்ல முடியாது. அப்படி இவங்க செய்கிறாங்க. இல்லாட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போய் பாக்ஸ் போட சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஜெயா டிவி, சன் டிவி 2 வந்ததுக்கு பிறகு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருமே நீங்கள் சன் டிவியில் பணியாற்றியவர், நான் ஜெயா டிவியில் பணியாற்றியவர். நம்ம அனுபவம் வந்து பார்த்துருப்போம். அன்னைக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண எளிய மக்கள்கிட்ட போய் மைக்கை நீங்கள் நீட்டினீங்கன்னா லோகோவை பார்ப்பான். ஜெயா டிவினா புரட்சி தலைவர் அம்மா வாழ்கம்மா. அடுத்தது நீங்கள் சன் டிவி காட்டினீங்கன்னா கலைஞர் மாதிரி தலைவரே இல்லைம்மா
So, இது இப்படி இப்படி வந்து என்னன்னா மக்கள் நுண்ணறிவு. ஆமாங்க, நான் என்ன மாட்டிக்கணும், நாளைக்கு என்ன போட்டு வீட்டுக்கு ஆட்டோ அனுப்புவீங்க, எதுக்குள்ள அந்த பிரச்சனை அப்போ சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் வந்துட்ட நேரத்தில் அவ்வளவு இதெல்லாம் நீங்க மக்கள் ஒப்பீனியன் எடுக்க முடியாதுங்க. இன்னைக்கு சீமானுடைய 36 லட்சம் வாக்குகள் வாங்கினது எதுவுமே யாருமே கணிக்க முடியலையே. நிச்சயமா எந்த இத்தனை கருத்து கணிப்புகள் ஒருத்தர் கூட கணிக்க முடியலையே. ஏற்றுக்கல முதல்ல. ஏன் அப்ப நீங்க நடத்துறது என்ன கருத்து கணிப்பு? அப்போ உங்களுக்கு நீங்க திணிக்கிறீங்க. இன்னைக்கு சி ஓட்டர்ஸ்ல வந்து அவருக்கு ஒரு இடமே இல்லையா? 8% வாக்கு வாங்கின அவருக்கு இடம் இல்ல. இதுவரைக்கும் எந்த தேர்தலையுமே சந்திக்காத விஜய்க்கு 2வது இடம். நீங்க ஒரு அரசியல்ல வந்து பணம் கொடுத்தா என்ன வேலை நடக்கும்? எங்க அரசியல்ல வந்து ஒரு கவுன்சிலர், இப்ப நான் பத்திரிகையாளர் மன்ற தேர்தல் நின்னேன் சென்னையில, 137 ஓட்டு வாங்கினேன் 800 ஓட்டுல. அப்ப நின்று நான் 137 பேர் நமக்கு ஆதரவா இருக்கான்னு ப்ரூவ் பண்ணிருக்கேன். நீ வந்து கட்சி ஆரம்பிச்ச போது நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு இல்ல, அதுல பங்கேற்கல. விக்கிரவாண்டி வந்துச்சு இல்ல, அதுல பங்கல. ஈரோடு வந்துச்சு, ஈரோட்ல வந்து ஒத்த கட்சிங்க திமுக மட்டும் தான் நிக்குது. எதிர்த்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி தான். நீ அங்க நின்றுக்க வேண்டியதானே? நாங்க டைரக்டா போவோம் சார். இல்ல நின்றுந்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 15 விழுக்காடு வாங்குச்சுன்னா நீ ஒரு 30 விழுக்காடு வாங்கியிருந்தா நீங்க ப்ரூவ் பண்ணிருக்க முடியும் தானே? அந்த ஒரு சாதாரண சின்ன பசங்க விளையாடக்கூடிய கிரிக்கெட்ல கூட இல்லாம, ரப்பர் பந்து விளையாடக்கூடிய இடத்துல கூட இல்லாம, நீ நாளைக்கு எப்படி வந்து உண்மையான வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஆடக்கூடிய 26 தேர்தலில் வந்துட்டு நீ வந்து அந்த கார்க் பாலை எதிர்கொள்ள போறீங்க? ரப்பர் பந்தே விளையாட முடியாது, நீங்க கார்க் பால் எதிர்த்து நீங்க எப்படி வந்து பண்ண போறீங்கன்னு கேள்வி இது. இப்போ விஜய் வந்து சர்வே அரசியல் நடத்துறாரு அப்படிங்கிறதா உண்மை. பேப்பர் பேனா வச்சுட்டு ஒரு அரசியல் நடத்துறாரு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவே உதவாது அப்படிங்கிறத நல்ல ஒரு ஆலோசனை குழு வச்சுக்கோங்க, நல்ல நிர்வாகிகளை போடுங்க. கிட்டத்தட்ட 66,000 வாக்குச்சாவடி இருக்குது, அங்கெல்லாம் முகவர்கள் போடுங்க. அப்படியெல்லாம் போட்டால் தான் அதாவது 52,000 பேர் முகவர்கள் போட்டு தான் சொல்றாரு புசி ஆனந்த். 2 பத்தாது சார், 20 லட்சம் பேர் வேணும் சார். 66,000 வாக்குச்சாவடி இருக்கு. ஒரு வாக்குச்சாவடிக்கு 20,000 பேர் ஓட்டிங்க, 200 பேர் போட்டிங்கன்னா என்னாச்சு? கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 20 லட்சம் பேர் தேவைப்படுது. அதனால அந்த அளவுக்கு நிர்வாகிகள் இருக்காங்களா? அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருந்தா தான் அதுக்கு வந்து 2 கட்சி தான் இருக்கு, ஏடிஎம்கே டிஎம்கே. அதுக்கடுத்து அறுவடை செய்யற ஒரு கட்சி எதிர்க்க நாம் தமிழர் தான். அப்போ எல்லா இடத்துலையும் வந்து எல்லா ஒருத்தர் டேபிள் சேர் போட்டு உட்காந்து ஒரு வாக்குச்சாவடியில் உட்காராங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அப்படி தான் போயிட்டு இருக்கு ஏடிஎம்கே டிஎம்கே எடுத்து. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டுறீங்களான்னு முதல்ல அதை பாருங்க. அதை பார்த்தா தான் நிறைய முன்னேறி 18% நீங்கள் பேப்பர் எழுதி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்னப்போனால் 2016 மக்கள் நல கூட்டணி 20% ஓட்டு வாங்க அப்படின்னாங்க. கடைசி என்னாச்சு? 2% ஓட்டு வாங்க கூட வாங்கல சார். அது தலைவர் வைகோ அழகா கொண்டு போய் கூட்டமா கொண்டு போய் கடலை நிலனாரு. 20% எங்க இருக்குது, 2% எங்க இருக்கு? ஸோ நான் அந்த 2011 மக்கள் நல கூட்டணிக்கு ஏற்பட்ட அந்த கதி கூட விஜய்க்கு ஏற்படலாம். நிச்சயமா எல்லாருமே சாபம் போடுறீங்க விஜய பேசுறவங்க எல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த தம்பி வரட்டுங்க, வரதை பத்தி இல்லை, வரட்டு நானும் வரவேற்கிறேன். வாங்க, நீங்க வந்து இளைஞருக்கு நல்லா செஞ்சுக்கிறீங்க, பாட்டு போட்டுடுறீங்கன்னு ஆடிக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து சின்ன திரை வேற தரை வேற, நீங்க நிறைய விஷயங்கள் செய்யணும். வாங்க வந்து விழுப்புண்ணாட புண்ணெல்லாம் காயப்பட்டா தான் நீங்க அரசியல் ஜெயிக்கணும். சைக்கிள் போட முடியும், சாதாரண விஷயம் இல்லை அரசியல்ங்கிறது. நிச்சயமாக. மற்றொரு ஆளுமையோடு மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, அன்பு, வணக்கம். தமிழ்நாட்டில் அனல் பறக்க வைக்கும் 5 கட்சிகள், வெல்லப்போவது யார்? டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வழங்கும் தேர்தல் சதுரங்கம் 2026.